guys, welcome to LT Vlogs Tamil. LT Vlogs தமிழுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மாத்திரமே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹாஸ்டல் எசென்ஷியலுக்கு தேவையான பொருட்களும் தேவையற்ற பொருட்களும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க கைஸ் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டாய்லெட்ரீஸ் தான். டாய்லெட்ரீஸுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ப்ரெஷ்ஷு, பின்ன பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் வாங்கிக்கோங்க. பின்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு, குளிக்கிற சோப்பு. இது நான் இப்படி செட்டாக தான் வாங்கினேன். மொத்தமாக வாங்குறவங்க மொத்தமாக வாங்கிக்கிறலாம் காய்ஸ். பின்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெட்டால் வாங்கிக்கோங்க. சிலவங்களுக்கு தண்ணி அங்கே போனோடனே செட் ஆகாது, அதனால டெட்டால் வாங்கிக்கோங்க. பின்ன பார்த்தீங்கன்னா ஷாம்பு, கண்டிஷ்னர், இது ரெண்டும் சேர்த்து வர்ற மாதிரி வாங்கினேன். ஷாம்பு கண்டிஷ்னர் போடுறவங்க போட்டுக்கலாம், நான் போடுவேன் கைஸ். அப்போ அதனால ஷாம்புவும் கண்டிஷ்னரும் சேர்த்து வாங்கினேன். பின்ன வந்துட்டு துணி துவைக்கிற சோப்பு வந்து வாங்கினேன் கைஸ். இது வந்துட்டு நான் 5 ரூபாக்குள்ளது பிறக்கி எடுத்தேன் கைஸ். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு லிக்யூட் யூஸ் பண்ணுறவங்க லிக்யூட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் லாபம் தான் கைஸ். லிக்யூட் யூஸ் பண்ணுறவங்க லிக்யூட் யூஸ் பண்ணிக்கோங்க. பின்ன கம்ஃபோர்ட், இது பை 1 get 1 ஆஃபரில் வாங்கினது. கம்ஃபோர்ட் லிக்யூட் வாங்கினீங்கன்னா கம்ஃபோர்ட் வாங்க வேண்டாம் கைஸ். பின்ன பார்த்தீங்கன்னா இந்த துணி துவைக்கிற ப்ரஷ், இது வந்துட்டு கோட்டெல்லாம் துவைக்கணும், ஒயிட் கோட்டு, பின்ன ஃபேண்ட் அழுக்கு போகாததுக்கெல்லாம் இது வாங்கணும் கைஸ். பின்ன சோப்பு பாக்ஸு, சோப்பு வைக்கிறதுக்கு சோப்பு பாக்ஸு, இது வந்துட்டு டபுளாக வர்றது, 2 எண்ணம் அப்படி வாங்கிக்கோங்க கைஸ். பின்ன சோப்பு பாக்ஸ் வாங்கியாச்சு கைஸ். பின்ன கயறு, துணி கட்டுறதுக்கு கயறு, ஹாஸ்டலுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே கட்டிக்கிறலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இது கட்டிக்கிறலாம் கைஸ், கயறு கட்டிக்கிறலாம். செகண்ட் பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது முக்கியமானது பேனா. நீங்கள் நிறைய வாங்கிக்கோங்க, நான் நிறைய வாங்கினேன் பேனா. பிளாக் அண்ட் ப்ளூ அப்படி எல்லாம் வாங்கிக்கோங்க. பின்ன பென்சில் வாங்கிக்கோங்க காய்ஸ், பென்சில். பின்ன மார்க்கர், நான் இப்படி 12 கலர் வர்ற மாதிரி மார்க்கர் தான் காய்ஸ் வாங்கினேன், மார்க்கர். பின்ன பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர், நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம், ஹைலைட்டர் வாங்கிக்கோங்க. பின்ன இது வாங்கியிருக்கேன் காய்ஸ், இதுவும் மார்க்கர் கூட சேர்ந்தது தான், சிடி சொல்லுவோம், அது வாங்கணும் காய்ஸ். பின்ன பார்த்தீங்கன்னா எரேசர் நான் இப்படி தான் காய்ஸ் வாங்கினேன், எரேசர் பெருசு. பின்ன ஸ்கெயில் இப்படி வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் வாங்கினா நமக்கு ஸ்பீடாக உடையும், இதுவுமே உடையும் தான், ஆனால் நமக்கு ரொம்ப நாள் நிற்கும். இப்படி ஸ்கெயில் வாங்கிக்கோங்க, பெரிய ஸ்கெயிலாக வாங்கிக்கோங்க காய்ஸ். பின்ன ஒரு ஒயிட்னர் வாங்கினேன். பின்ன ஷார்ப்னர், எரேசர் ஷார்ப்னர் வாங்கினேன். பின்ன ஸ்டிக்கி நோட், இது இப்படி உள்ள ஸ்டிக்கி நோட்டும் வாங்கினேன், வேற ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது காய்ஸ், அந்த ஸ்டிக்கி நோட்டும் வாங்கினேன். ஸ்டிக்கி நோட்டு வாங்கினேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம். பின்ன பஞ்சிங் மிஷின், நம்ம எதெങ്കിലും அசைன்மெண்ட் எதெങ്കിലും கொடுக்கணும்னா பஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். பின்ன ஸ்டாப்லரும் பின்னும். பின்ன வந்துட்டு இது நம்ம இந்த ஹூக், நம்ம ஹாஸ்டல்லாம் போய் ஆணி அடிக்கிறலாம் முடியாது, அதனால நம்ம ஹூக் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம எதெങ്കിലും நம்ம கபோர்டில் ஸ்டிப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எதெങ്കിലും நம்மளோட சாதனங்களெல்லாம் போட்டுக்கலாம் கைஸ். பின்ன இது கைஸ். பின்ன பார்த்தீங்கன்னா இது இந்த துணி காய போடுறதுக்கு நம்ம கிளிப்பு வாங்கினேன். இதில் எதெങ്കിലും அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க. நான் பாம்புக்குள்ளே தான் வாங்கினேன், பின்ன யாரெങ്കിലും தூக்கிக்கிடுவாங்க. பின்ன நீங்கள் வந்துட்டு ஸ்டீலு, கலரு அப்படியெல்லாம் வாங்கிக்கோங்க, அப்படின்னா நமக்கு காணாமல் போகாது, அப்படி வாங்கிக்கோங்க காய்ஸ். பின்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா நைஃப், நம்ம வந்துட்டு ஆப்பிள்
பின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிறலாம். நமக்கு தேவை கைஸ் ஒரு நைஃப் கொண்டு போய்க்கோங்க. பின்ன நோட்டு வாங்கிக்கோங்க. நோட்டு பின்ன A4 ஷீட் இப்படி பண்டலாக வாங்கிக்கோங்க. பண்டலாக வாங்கினோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லி, நமக்கு யார்ட்டையும் போய் அப்பப்போ போய் வாங்க வேண்டாம். அதனால பண்டலாக வாங்கிக்கோங்க கைஸ். பின்ன இப்படி கொஞ்சம் ஃபைல் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபைலு ஏதெங்கிலும் நம்ம அசைன்மெண்ட்டு அப்படியெல்லாம் போட்டு வைக்கணும்னா ஃபைல் வாங்கி வச்சுக்கோங்க கைஸ். பின்ன ஒரு டைரி, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு டைரி வாங்கி வச்சுக்கோங்க கைஸ். ஒரு டைரி இது 90 ரூபா தான் கைஸ், 90 ரூபா தான். அப்படி குறைஞ்சதுல ஒரு டைரி வாங்கி வச்சுக்கோங்க கைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பேக் ஐட்டம்ஸ். பேக் ஐட்டம்ஸில் வந்துட்டு காலேஜுக்கு ஒரு பேக் வாங்கிக்கோங்க. பின்ன ட்ராலி முக்கியம், ட்ராலியும் வாங்கி வச்சுக்கோங்க. பின்ன ஒரு ட்ராவல் பேக்கும் வாங்கி வச்சுக்கோங்க கைஸ். ட்ராவல் பேக் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. பின்ன நம்ம போகும்போது வரும்போது ட்ராலியை எடுத்துகிட்டே வர முடியாது, அதனால ஒரு ட்ராவல் பேகு, ஒரு ட்ராலி, பின்ன ஒரு பேகு, காலேஜ் பேகு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கெட் ரெடி வித் மீ. கெட் ரெடி வித் மீல சீப்பு, பின்ன பவுடர் யூஸ் பண்ணுறவங்க பவுடர், ஃபேஸ் வாஷ், பாடி லோஷன், சீரம் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தோம்னா அயன் பாக்ஸு, பின்ன சார்ஜரு, ஹெட்செட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹெட்ஃபோன், ஹெட்செட் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்ன ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க காலேஜில் அலௌட் இருந்துச்சுன்னா ஃபோன் கொண்டு போய்க்கோங்க. பின்ன ஃபோன் கொண்டு போய்க்கோங்க கைஸ். பின்ன லேப்டாப்பெல்லாம் நீங்கள் இப்போவே எடுத்துகிட்டு போக வேண்டாம், போயிட்டு நம்ம பார்த்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய்க்கிடலாம் கைஸ். நான் அங்கே எப்படி அப்படின்னு தெரியாதுல்ல ஹாஸ்டலில், அதனால லேப்டாப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் கைஸ். உடனே போய் எடுத்துகிட்டு போக வேண்டாம் கைஸ். பின்ன சார்ஜர் எடுத்துக்கோங்க. ஃபோனுக்கு சார்ஜர், என்னத்துக்கெல்லாம் சார்ஜர் போடணுமோ அதுக்கெல்லாமே சார்ஜர் எடுத்துக்கோங்க கைஸ். பின்ன பவர் பேங்க் அப்படி உள்ளதெல்லாம் பவர் பேங்க் அதெல்லாம் எடுத்துக்க வச்சுக்கோங்க கைஸ். ஃபுட் வேர்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஷூ, பின்ன பாத்ரூம் செப்பல், பின்ன ஒரு காலேஜுக்கு வேர் பண்ணுறதுக்கு ஒரு செப்பல் அப்படியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபார்மல் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜில் கேட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டா போதும். பின்ன ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, பின்ன கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங் உள்ள ட்ரெஸ்ஸு, பின்ன ஹாஸ்டல் வேரிங் முக்கியம். ஹாஸ்டல் வேரிங், பின்ன ஃபார்மல் ட்ரெஸ் மறந்துடாதீங்க, ஃபார்மல் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மாத்திரமே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் கைஸ். இன்னும் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.